239 பேருடன் மாயமான விமானம். 11 ஆண்டுகள் கடந்தும் பல நாடுகள் சேர்ந்து தேடியும் விமானத்தை பற்றிய எந்த தகவலும் வெளிவராத மர்மம். அப்படி என்ன நடந்தது விமானத்திற்கு? கடந்த 2014ஆம் ஆண்டு மலேசியா ஏர்லைனுக்கு சொந்தமான விமானம் ஒன்று நடுக்கடலில் மாயமானது. 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் திகதி மலேசியா ஏர்லைனின் MH370 என்ற பயணிகள் விமானம் கோலாலம்பூரிலிருந்து சீனாவிற்கு புறப்பட்டது. இந்த விமானம் இந்திய பெருங்கடல் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மாயமானது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஆனால் விமானம் இருந்த இடமே தெரியாததால் 2017ஆம் ஆண்டு தேடும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கிடையே ஆப்பிரிக்கா கடற்கரை மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவிலே மாயமான விமானத்தின் சில பாகங்கள் குப்பைகளில் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் 227 பயணிகள் மற்றும் 12 விமான ஊழியர்கள் என 239 பேர் பயணித்தனர். 1,20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடியும் விமானம் எந்த இடத்தில் விழுந்தது என்பதை கண்டறிய முடியவில்லை. பல ஆண்டுகள் கடந்தும் இந்த விமானம் எங்கு விழுந்தது, அதில் பயணித்தவர்களுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.